இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, மெக்கானிக் பாண்டியனா? ஹலோ, கட் பண்ணிட்டாரு. யாருக்கு கால் பண்ணாலும் பிஸியாவே இருக்காங்க. மா, என்னமாச்சு? இல்ல அங்கிள், யாருமே எடுக்கல. எல்லாரும் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீ மறுபடியும் ட்ரை பண்ணு. அஞ்சலி, நீ எதுக்கு இங்க வந்த? இருங்க, நான் என்ன அஞ்சலியை தூக்கிட்டா போறேன்? என்கிட்ட இருந்தாதான் இவ பாதுகாப்பா இருப்பா. பயப்படாதீங்க, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்ன அஞ்சலி, ஏதோ பெரிய பெரிய கம்பெனிலாம் ஏறி இறங்கிக்கிட்டு இருந்த, நீ என்னெல்லாம் மீறி ஏதோ டாப் கம்பெனில ஹை பொசிஷன்ல போய் உட்காருவேன்னு பார்த்தா இந்த இரும்பு கடைக்கு வேலைக்கு வந்துட்டேன். உன்ன மாதிரி ஆளுகிட்ட ஒர்க் பண்றதை விட இந்த இடம் எனக்கு எவ்வளவோ பெட்டர். அஞ்சலி வேணாம், சொன்ன கேளு. இந்த மாதிரி பொல்யூஷன், கார்பன், ஆயில் இதுக்குள்ளலாம் நீ வேலை பார்த்தனா அது நம்ம குழந்தைய தான் பாதிக்கும். குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு இதெல்லாம் கேடு. தயவு செஞ்சு முதல்ல நீ வீட்டுக்கு போ அஞ்சலி. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் நான் தரேன். பணத்துக்காக தான் நான் இந்த வேலை செய்யறேன்னு நினைக்கிறியா? இது என் சுய மரியாதையும் கௌரவத்தையும் காப்பாத்துற போராட்டம். இதுல இருந்து நான் பின்னாடி போகிறதாவே இல்ல. அஞ்சலி, உன் வைராக்கியத்துக்கு நம்ம குழந்தை கஷ்டப்படணுமா? இல்லையே, என் குழந்தை என் வயித்துல சேஃபா இருக்கான். அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இந்த உலகத்துல கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க ஏதோ வேலையை செய்யாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கழனி வேலையில இருந்து காட்டு வேலை வரைக்கும், பெட்ரோல் பங்க்ல இருந்து ஆபீஸ் வேலை வரைக்கும், ஹோட்டல், மாலை எல்லா இடத்துலயும் கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. குழந்தை பெத்துக்கிட்டும் இருக்காங்க. நீ உன எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல, கிளம்பு. அஞ்சலி வேணாம். ஓஹோ, இந்த ஆளு உன் கூட தான் இருக்காரா? நீங்க தான் இவ்வளவு தூண்டி இல்ல விடுறீங்களா? தம்பி, நான் எதுவும் என்ன மீறி மெக்கானிக் ஷெட் நடத்துறல, பாக்குறேன். இதுக்கு எப்படி நடத்துறேன்னு நானும் பாக்குறேன். நல்லா பாரு, ஆனா உன்னால எனக்கு தடுக்கவே முடியாது. அங்கிள் வாங்க. இவங்கிட்ட என்ன பேசுறது? நிறைய வண்டி இருக்க, நம்ம வேலை பார்க்கணும். வாங்க அங்கிள். என்ன நீனும் போல? போ, உன்னதான் சொல்றேன், போ.